ஆண்களுக்கு விந்து நீர்த்து போயிருந்தாலோ, இல்ல விரைப்புத்தன்மை குறைவா இருந்தாலோ, இல்ல விந்தணுக்கள் அதிகமா இல்லன்னு இருந்தாலோ, அடுத்தது பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சினைப்பையில முட்டை வளர்ச்சி இல்ல அப்டின்னா, இந்த குழந்தையின்மைங்கிற சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையான தீர்வு அப்டின்னு பார்க்கும்போது, நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில சீமா அமுக்குரான் கிடைக்கும். அத வாங்கிட்டு வந்துருங்க. இட்லி பாத்திரத்துல அந்த இட்லி துணிய போட்டு அதுக்கு மேல வந்து சீமா அமுக்குரான ஒரு 1/2 கிலோ போட்டுட்டு, கீழ அடியில வந்து ஒரு 2 லிட்டர் பால வந்து மாட்டுப்பால் ஊத்திட்டு, சிம்ல வச்சிரணும். சிம்ல வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச உடனே அப்படியே அந்த நீர் பாலாவி வந்து அப்படியே மேல போய் அந்த அமுக்குரான் கிழங்கோட கலக்கும். அப்புறமேட்டு அந்த பால் வந்து 2 லிட்டருங்கிறது 1 லிட்டரா சொன்னதுக்கு அப்புறம், அந்த சீமை அமுக்குரான நிழல்ல காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்ல வெயில் அடிக்கும்போது வெயில்ல காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணி, இரவு படுக்கிறப்ப 1 டம்ளர் பால்ல இது 1 ஸ்பூன் கலந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து நல்லா ஆத்தி குடிச்சாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விந்தணுக்கள் உற்பத்தியிலிருந்து எல்லாத்துக்குமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகள்ல நீர்மூழி விதைன்னு ஒண்ணு கிடைக்கும். அத வந்து 1 டம்ளர் பால்ல போட்டு கொதிக்க வச்சு, அத வடிச்சு நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கணும். இது 2யுமே நம்ம வந்து எப்பனாலும் நம்ம இத பயன்படுத்திக்கலாம். காலை மற்றும் இரவு உணவுக்கு அப்புறம் எப்பனாலும் இத நம்ம பயன்படுத்திக்கலாம். காலையில நீர்மூழி குடிச்சிட்டு, இரவு அமுக்குரான் பயன்படுத்திக்கலாம். இல்ல காலையில அமுக்குரான் குடிச்சிட்டு, இரவு நீர்மூழிய பயன்படுத்திக்கலாம். 2ல எத பயன்படுத்தினாலும் உங்களுடைய ஆரோக்கியம் டெவலப் ஆகுறது உங்களாலேயே வந்து ஃபீல் பண்ண முடியும்.